ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்திவிட்டு நம்மோட சந்ததாரராக மாறிவிடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். வாங்க இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினம் நண்பர்களே. அடுத்த சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. அதை விட மிகச்சிறப்பான வகையில் 5 கூடிய சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மனசுல நேர்மறை எண்ணங்களோட தைரியமா நீங்க செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய பாசிட்டிவ் சிந்தனைகள் மூலமாக வளம் பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். நீங்க உங்க மனசுல புதிய புதிய ஐடியாக்கள் பாசிட்டிவ் எண்ணங்களோட நீங்கள் இன்றைய தினம் வைத்திருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் குழந்தைகளாக மாறக்கூடிய குழந்தை போன்ற சில விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது சகோதர அல்லது சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக அலுவலக பணிகளை செய்ய நண்பர்களே. இந்த தினம் பழைய நினைவுகள் வேண்டாம். சோகமான பழைய நினைவுகளை இந்த தினம் நினைத்துக் கொண்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. அதுலயும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கங்க நண்பர்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும், உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை அவங்க ஆக்குபை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றவங்களுக்காக உதவி செய்யலாம், ஆனால் உங்களுக்கான ஓய்வு நேரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. என்ன வேண்டியதுதான் ஓய்வெடுத்து செயல்படுங்க. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் இன்னைக்கு பண்ணும்போது வியாபாரிகள் கொஞ்சம் யோசிச்சு தாங்க செயல்படணும். அவசரப்படாம நிதானத்தை யோசித்து செயல்பட்டால் கொடுக்கல் வாங்கல்ல சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும். வியாபாரிகள் அதை கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பழைய சோகமான நினைவுகள் இன்று தினம் வேண்டாம். உடல் தோற்றத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீவ் நாளாக இருக்கிறதுனால நீங்க ஸ்மார்ட் போன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பொழுதுபோக்கில் அதிகமாக நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனா அந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்கள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு உங்க முதலாளி ஃபோன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில அவசர வேலையில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஸோ அதனால கொஞ்சம் கடுப்பு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஒவ்வொரு உறவும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உறவுகள் உங்களது குழந்தைகளாக இருக்கலாம், உங்களது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்களது மனக்குறந்த காதலராக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்கள் என அனைவருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போதுமான நேரத்தை செலவிட்டு போதுமான நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் எந்த விதமான உறவுகளையும் நீங்கள் கேவலமாக பார்க்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உறவுகளுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க. பொறுமையாக காதல் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைய தினம் செயல்பட்டே ஆகணும். ஏன்னா இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி, காதல் வாழ்க்கையில் அவசரப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களோடு செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் அவசரப்படாம வேகம் தேவையில்லாமல் விவேகமாக நிதானித்து செயல்பட்டால் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல தகவல் சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் நேர்மையாக நடந்துக்குவீங்க இல்லையா, அந்த உங்க நேர்மைக்கு உண்டான பாராட்டுதல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும் நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான உங்க நேர்மைக்கு உண்டான பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவங்களுக்காக நீங்க உழைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. ஏன்னா நீங்க பெரும்பாலான நேரத்தை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கான ஓய்வு நேரங்கிறது கொஞ்சம் தான் கிடைக்கும். மற்றவங்க நலனில் அதிகமான அக்கறை நீங்கள் இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. பொது வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க. புகழ் கூடக்கூடிய செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்க இன்னைக்கு மாற்றிக்க முடியும் நண்பர்களே. வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம்
பழைய சோகமான நினைவுகளை மனசுல இன்றைக்கு கொண்டு வரவே கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு செயல்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நேர மேலாண்மையுடன் செயல்படுங்க. எந்த நேரத்தில் எதை முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு எழுதி வைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களது நேர்மையை தவறிடாமல் மேற்கொண்டால் அதிகமான மகிழ்ச்சியை பெற முடியுங்க. இப்பொழுது நீங்கள் புதிய தொழில் சம்பந்தமான வேலைகளை இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாங்க. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாளுங்க. ரொம்ப நாளாக மனசில் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி அதை செயல்படுத்தலாம். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படும் நண்பர்களே. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக சில பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிக்கிறதுக்கான கூடுதல் வழிமுறைகளை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம். சமுதாயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சிறப்பான காரியங்கள் நல்ல ஒரு புரிதல் காரணமாக நல்ல ஒரு மதிப்பான ஒரு நாளாக நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக, செல்வாக்கான ஒரு நாள் இந்த தினம். பண வரவுகளுக்கு உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கெத்து காட்டுறது தான் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும். இன்றைய தினம் அந்த மாதிரியான செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படுத்துங்க. புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய செல்வ நிலை உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிதானித்து செயல்படுங்க, பொறுமையாக செயல்படுங்க. இன்றைய தினம் பொறுமை உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு தேவையான எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. நேர்மறை சிந்தனைகளோடு செயல்படுங்கள், வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ப்ளூ கலர் நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5, 5ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பதில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் பழைய சோகமான நினைவுகளை இன்று தினம் நீங்கள் கண் முன்னாடி கொண்டு வராதிங்க. இன்று தினம் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நீங்கள் ஈடுபாடு உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யுங்க. இன்று தினம் பழைய நினைவுகள் வேண்டாங்க. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் கூடுதல் கவனமாக இருங்க. கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. சூப்பரான ஒரு நாள்க. பழைய நினைவுகள் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல எந்த விதமான பண பரிவர்த்தனைகளும் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்படுங்க. சில பண பரிவர்த்தனை நீங்கள் செய்யும்போது கவனக்குறைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் இன்று தினம் தவிர்த்து விடுவது நல்லது. உடல் தோற்றத்தில் நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். தோற்ற பொலிவில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க பணம் விஷயத்தில். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் நண்பர்களே. மனசில் பாசிட்டிவான வைப்ரேஷனோட பாசிட்டிவ் எண்ணங்களோட இன்னைக்கு நிறைய பிளானை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செயல்படும் போது வெற்றிகள் உண்டு. இந்த தினம் அலுவலக பணிகளை உங்களுக்கு நல்ல மாற்றங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. பொறுமையாக செயல்படுங்க. நல்ல மாற்றங்களான சூழ்நிலையில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். நேர்மறை சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கு கை கொடுக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.